30 வருஷம் இருக்கும். இத்தனை வருஷம் எங்க கனவு ராஜா முயற்சினால முடிஞ்சிட்டு சார். நாங்க ராஜா பிடிச்சோம், எங்க ஆசையெல்லாம் கனவு நின்றுட்டு. நான் வந்து நரிக்குறத்துல இருக்கிறவங்க பொண்ணு. என் பேர் சங்கீதா, திருமேனியர்கள் இருக்கிறேன். பழைய வீட்டுல இருந்தோம். இப்ப அதெல்லாம் ரொம்ப இடிஞ்சு இப்ப இதாயிட்டு ரொம்ப நாங்களே பயந்துகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி எல்லாம் வீடெல்லாம் இடிஞ்சுக்கிட்டே இருக்கு, எப்படி இருக்கிறது, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் ரொம்ப இதா இருந்து. கொஞ்சம் அமைச்சர் டிஆபி ராஜா இருக்காங்க, அவங்க தான் சார் வந்து பார்த்தாங்க. பழைய வீடு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. நாங்க வந்து எல்லாரும் தான் கோரிக்கை விட்டோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடெல்லாம் ரொம்ப பழைய வீடா போயிட்டு ஒடிஞ்சிருக்கு சார், வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வீடா கட்டி கொடுங்க அப்படின்னு அங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க வந்து உதவி பண்ணுவோம், கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே மாதிரி எங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி டிஆபி ராஜா வந்து எங்களை பார்த்தாரு. இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறோம், இந்த மாதிரி நல்லா வசதி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதே மாதிரி எங்களுக்கு உடனே எங்களுக்கு வந்து புது வீடு கட்டுற ஏற்பாடு எல்லாமே எங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பாதி வீடு கட்டியாச்சு, இப்ப பாதி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமேனியேரி நரிக்குறவர் சமூக மக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் மிகவும் சிதிலமடைந்து எந்நேரமும் இடிந்து விழும் நிலையில் இருந்ததை அடுத்து அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று அக்குடியிருப்புகளுக்கு மேம்பாட்டு பணிகளுக்காக கடந்த 2011ஆம் ஆண்டிலேயே மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் டிஆர்பி ராஜா அவர்களால் நிதி ஒதுக்கி தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் அப்போதைய அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக அப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. இதனையடுத்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற உயரிய நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களால் இக்கோரிக்கை முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு திருமேனியேரி பகுதியில் வாழும் நரிக்குறவர் சமூக மக்களுக்கு புதிய வீடுகள் கட்ட உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தாட்கோ மூலம் ரூபாய் 2.61 கோடி மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய 51 அழகிய கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. வீட்டுக்குள்ள வந்து 2 டியூப் லைட், 3 குண்டு பல்பு, 2 ஃபேனு, அந்த மாதிரி எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கறாங்க எங்களுக்கு. அவர் எங்க கடவுளத்துக்கு மேலதான் சார். ஏன்னா இதெல்லாம் எங்க கனவு தான் சார். இந்த மாதிரி ஒரு வீடு நாங்க வந்து கட்ட மாட்டோமா, இந்த மாதிரி வீட்டுல ஒரு நாள் எங்க பிள்ளைங்க நம்ம காலத்துல தான் இந்த மாதிரி வீட்டு இல்ல, நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி வீட்டுல வசதியா வாழ மாட்டாங்களான்னு ஸ்டாலின் எங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி இல்ல சார், தெய்வத்துக்கும் மேல. கடந்த ஆட்சியில் வீடுகளை சீரமைக்க கூட முன்வராத நிலையில் தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் புதிதாகவே வீடுகள் கட்டி தந்து முறையான வீடின்றி தவித்த இம்மக்கள் இன்பமுடன் வாழ வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.